ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு சாம்பார் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்கு செய்கிற சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம என்னதான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சாம்பார் செய்யும்போது பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு சாம்பார் நீங்களும் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம துவரம் பருப்பை வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கழுவும் போது அந்த துவரம் பருப்பில் இருக்கிற தூசு அழுக்கெல்லாம் நம்மளுக்கு போயிடும். பாருங்கள், நான் இப்போ பருப்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு ஒரு 3லிருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம 4 விசில் வைக்கும்போது நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்து வந்துடும். நம்ம வேக வச்சுருக்க பருப்பை கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூட 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கோங்க. என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கிறதுனால நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சாம்பார் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் காய்கறி சேர்க்கணும். நான் வந்து கேரட், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி சேர்த்ததுக்கப்புறமா உடனே தண்ணி சேர்த்துடாமல் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அதுலேயே வந்து காய்கறி வந்து ஓரளவு வெந்து வந்துடும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பார் பொடி காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த காய்கறியெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு காய்கறி வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து இந்த காய்கறி வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாமே நல்லா 80% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். நான் வந்து புளியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சாம்பாரில் மாங்காய் சேர்க்கறதுனால புளி தண்ணி வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மாங்காவிலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால நான் புளி தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மாங்காய் சேர்க்காமல் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் புளி தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுறதுனால நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நம்ம கடைசியாக சேர்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குழையாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து மாங்காய் வந்து ரொம்ப வெந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காய்கறி கூடவே சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிக்கும் போதே நம்மளுக்கு அந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன துளி வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கணும்.
இந்த வெல்லத்தை சேர்க்கறதுனால இந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே தூக்கி கொடுக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கே இந்த சாம்பார் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.